நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 38 லிட்டர் டச் பண்ணுச்சுங்க. 5 முதிர்ந்த மாடுகள் நம்ம பண்ணைக்குள்ள இனிமேல் வச்சிருக்க கூடாதுங்க. மாடு ஏதாச்சும் இழப்பு வாங்குதா இல்லை கெஸ் வாங்குதா இல்லை மாடு எப்படி நிற்குதுன்னு பாருங்க. இந்த வெயிலில் ஹெச்எஃப் மாடு வந்து இது பண்ணாது அது பண்ணாது சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணி 1:30 ஆச்சு. இது ஹெச்எஃப் மாடு தான். இதுவும் வந்து 25 to 30 லிட்டர் கறந்த மாடு தான். இப்போ லூஸ் ஹவுசிங்ல இருக்கிற ஒவ்வொரு மாடு சாப்பிட்டு அப்படியே வெளியே தண்ணிக்கு போகுது பாருங்க. அதுக்கு தேவையானது அது ஃபுல்ஃபில் பண்ணிக்குதுங்க. இந்த மாடு சூஸ் பண்ணுறப்ப தான் நான் முடிவே பண்ணேன். நீங்கள் 6 பல்ல விட்டு வரீங்கன்னா அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் பால் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது மாட்டிலிங்க. 2 இயர்ஸ் ஒன்ஸ் நாங்கள் வலிச்சு காட்டில் போட்டு மறுபடியும் வேற மண் போட்டுருவோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஏஜின்னு ஒரு நம்ம இந்தியன் பேஸ்டு ஸ்ட்ரா கம்பெனிங்க, சன்யூசி கம்பெனிங்க. இந்த என்டிடிபி கீழே வருங்க, நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டில் வருங்க. எஸ்ஏஜி ஸ்ட்ரா இம்போர்ட்டட் புல்லுங்க. இந்த புல்லோட நம்பர் பார்த்தீங்கன்னா 0021ங்கிறது அதோட புல்லோட நம்பருங்க. இந்த கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா 4 months ஆச்சுங்க. கரெக்டாக ப்ராப்பர் டிவார்மிங் கரெக்டாக பால் கொடுத்து நாங்கள் க்ரோ பண்ணோங்க. இப்போ இதோட கரண்ட்டு வெயிட் பார்த்தீங்கன்னா 115 நாளைக்கு இப்போ 135 கிலோ 136 கிலோ இருக்குங்க வெயிட்டு. 4 monthsக்கு என்ன க்ரோத்தோ இருக்குதுங்க. ப்ராப்பர் டிவார்மிங் பண்ணி வளர்த்துறங்க இதுங்க. ஒரு ப்ரீடிங் ஒரு ஃபார்முக்கு எப்படி முக்கியங்கிறது இதுதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. 4 monthsல பார்த்தீங்கன்னா இந்த க்ரோத் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்காதுங்க. ஒரு வருஷத்துலேயே சனை பிடிச்சிரும் போல இருக்கு. ஒரு வருஷத்துல சனை ஊசி போடலாங்க. இது இப்போ 4 months ஆச்சுங்க. 8-9 months போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ பண்ணுற அளவுக்கு வந்துருங்க. சனை ஊசி போடுற பக்குவத்துக்கு வந்துருங்க. வந்துடும் 270 கிலோ 250 கிலோ அந்த ரேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா சனை ஊசி போட்டுடலாங்க. ஐஎம் பிகாம் கிராஜுவேட், ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்குங்க. இன்னொருத்தங்கிட்ட போய் பால் டிபெண்டன்சியாக போகிறப்போ கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு. மாடு தான் ஒரு பண்ணையோட ஆணி வேறு. நம்மளோட தேவை என்னன்னு நமக்கு தெரியும். எப்படியெல்லாம் செலவு கம்மி பண்ண முடியுமோ அப்படிலாம் கம்மி பண்ணி இந்த ஷெட்டு போட்டிருக்கேன். ஓகே, செப்பரேஷன் ஏன் வச்சிருக்கேன்னா செலவுகள் குறையுது. மடிநோய்ங்கிற ஒரு பேச்சே என் ஃபார்மில் கிடையாது. ஒரு காம்பு கூட அஃபெக்ட் ஆனது இல்லைங்க. மாடோட தேவையை மாடுக்கு பூர்த்தி பண்ணோம், மாடு அதோட தேவையை பூர்த்தி பண்ணிக்குது. இவ்வளோதான். அதை எடுத்து கரெக்டாக அசை போடுமான்னு கேட்டால் அசை போடாதுங்க. இந்த மாதிரி நம்ம லூஸ் ஹவுசிங்கில் வச்சு நீங்கள் ஃபீட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மாடை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டா பால் உற்பத்தி நம்ம எடுக்க முடியும். மாடோட தேர்வு தான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பங்கு வகிக்கும் மாட்டு பண்ணையிலிங்க. அப்போ நீங்கள் ஒரு மாடு எடுக்கிறீங்கன்னா 6 வருஷத்துல உங்களுக்கு 3 மாடை கன்வெர்ட் ஆகி உங்கள் கைக்கு கிடைக்கும். அன்னைக்கு தான் அவங்க லாபகரமாக கொண்டு போவாங்க. குறைந்தது 20 லிட்டர் வர மாதிரி தான் தேர்வு செய்து கொடுப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, 79 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் ஆன அனிமலுங்க. அது அவங்க மாட்டு பண்ணைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் என்னைக்கு வந்து ஒரு டாக்டரை நம்பாமல் உங்கள் பண்ணை நீங்களே காப்பாற்ற முடியுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரீங்களோ அன்னைக்கு தான் உங்கள் பண்ணை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு கொண்டு போக முடியுங்க. மாட்டை பற்றின நாலேஜ் எங்களை விட எக்ஸ்பர்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டயும் நாங்கள் முடிஞ்சால் பேச வைப்போம். பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் ஜெர்சிலாம் இருக்குது. ஒரு காஃபி எப்படி வளர்த்தணுங்கிறத கூட நாங்கள் டீச் பண்ணுறோம். ஆனால் அப்படி ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம ஆளுங்க போட்டு நிறைய தப்பு பண்ணுறோம். அதுதான் கேட்குறேன். அதுக்கு வந்து செரிமான சக்தி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ அனலைஸ் பண்ணி அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் எடுக்கலாம். பீக்லேயே அதோட ஃபேட் 5 வருங்க. எனக்கு ஃபேட் இஷ்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ அஃபோர்ட் பண்ணுற ஸ்டேஜில் இப்போ நான் இல்லை. இதில் 24/7 வாட்டர் வந்துட்டு இருக்க மாட்டேங்குது. ஆட்களுடைய பிரச்சனைக்கு வந்து நீங்கள் ஏதாவது தீர்வு வச்சிருக்கீங்க? லூஸ் ஹவுசிங் கரெக்டான வே ஆஃப் பிஸ்னஸ்னு சொல்லலாம். என்னோட பண்ணையில என் ஆள் 10 நாளாக லீவ் போட்டான். அதுக்காக நான் வந்து ஐயோ ஆள் வரல அப்படின்னு சொல்லி நான் இருக்க முடியுங்களா? வருஷம் ஃபுல்லாக எனக்கு மாதிரி ஒரு நல்ல ப்ராஃபிட் வேணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு 100 லிட்டரா அந்த 325 நாள் 100 லிட்டருக்கு மேலே தான் போடணும், தவிர கீழே வரக்கூடாதுங்க. வாட் எவர் எந்த கம்பெனியாக வேணா இருக்கலாம். என்கிட்ட இவ்வளோ வால்யூம் ஆஃப் மில்க் இருக்கு, நீங்கள் எடுத்துக்கிறியா என்ன பண்ணுற? நீங்கள் குவாலிட்டியாக இருந்து என்ன காஸ்ட் வருதோ குவான்டிட்டியாக இருந்தாலும் அதே காஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. எல்லா கம்பெனிலும் ஒரு டேட்டா வாங்குங்க. எந்த கம்பெனி பெஸ்ட்டாக இருக்கோ அதில் அப்ரோச் பண்ணி நீங்கள் பால் கொடுங்க. லூஸ் ஹவுசிங்கில் போகிறப்ப இன்னொன்று அட்வான்டேஜ் நமக்கு என்ன அப்படின்னா, 1 லட்ச ரூபாய் இல்லாமல் மாடு எடுக்க முடியாது மார்க்கெட்லிங்க. கால் ஸ்ட்ரக்சர் தப்பா இருக்குன்னா இந்த கால் ஸ்ட்ரக்சர் மாத்திரக்கு சனி ஊசி இருக்கு. அதான் சொல்றேன், அது ஒரு லென்த்தி டாபிக். அம்மா எவ்வளோ, அதோட பாட்டி எவ்வளோ கறந்துருக்கு, அது எல்லாமே பார்த்து சூஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். நீங்க ரெடி மாடா எடுத்து வரீங்க, எடுத்து வந்து 2 நாள் 3 நாள் கண்ணு போடுதுன்னா தீவனத்துக்கு அடாப்ட் ஆயிருக்காது, உங்களோட இடத்துக்கு சூழ்நிலைக்கு பழகி இருக்காதுங்க. அந்த பால் வந்து மேலே வந்துருங்களா? தண்ணி நம்பிச்சுன்னா தண்ணி நம்பிச்சுன்னா தண்ணி நின்றுச்சுங்க. அதுவே நின்று தண்ணி வேஸ்ட் ஆகாது. தண்ணி வேஸ்டேஜே கிடையாது. தண்ணி மாடு குடிச்சு தண்ணி கீழே போகுது அப்படின்னா மறுபடியும் ரீஃபில் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே சார். எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான். மொத்தம் எத்தனை 4 இடத்துல செட் பண்ணியிருக்கீங்களா? 3ங்களாங்க சார்? மொத்தம் 3 இருக்கு சார். அது போடல, இந்த 2 தான் இருக்கு.
திருப்பூர் மாவட்டத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாநல்லூர் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. இங்கே வந்து ஜேவி டைரி ஃபார்ம்ஸ் நந்தகுமார் சார் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாருங்க. சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஸோ உள்ள நுழைஞ்சோனவே எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சார் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்காருங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு டெய்ரி ஃபார்ம்லேயும் மாடுகளை வந்து கட்டி வச்சு அந்த ஒரு ஃபார்மை வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து லூஸ் ஹவுஸ் முறையில் இந்த ஒரு ஃபார்மை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதோட இவர் என்னென்ன மாதிரியான முறைகளை கையாண்டுட்டு இருக்காரு, அதே சமயம் ஹெச்எப் ஜெர்சி மாடுகளையும் இவங்க வந்து விற்பனைக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு ஃபார்மர்ஸ்க்கு. அதை பற்றி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் உங்கள் பேர், உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். வணக்கம், என் பேர் நந்தகுமார். நான் வந்து திருப்பூர் பெருமாநல்லூரில் ஃபார்ம் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். நம்மளோட ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா ஜேவி டைரி ஃபார்ம்ஸ். ஸோ ஒரு 4 years அந்த ஃபார்ம் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஐ எம் பிகாம் கிராஜுவேட். ஸோ இப்போ ஃபார்ம் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்குங்க 4 years. ஓகே, நீங்கள் ஒரு கிராஜுவேட்னு சொன்னீங்க. கண்டிப்பாக. ஸோ இந்த கிராஜுவேட்டாக இருக்கிறவங்க வந்து ஜஸ்ட் வந்து நான் ஒரு ஜாப் பிகாம் முடிச்சா கண்டிப்பாக ஒரு அக்கௌண்டன்சி ஒரு ஜாப் கிடைச்சாலே போதும். நான் கார்பரேட் ஸ்டூடெண்ட். நான் சூப்பர். கார்பரேட் செக்ரட்டரி படிச்சிருக்கேன். இன்னொன்று என்னென்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் படித்தா வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்ல ஒரு மித்தே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் ஆல்ரெடி டைரி இண்டஸ்ட்ரியில் இந்த பால் இதில் வந்து ரொம்ப நாளாக இருக்கேன். இன்னொருத்தங்கிட்ட போய் பால் டிபெண்டன்சியாக போகிறப்போ கொஞ்சம் இஷ்யூவாக இருந்துச்சு. ஸோ நம்மளே ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு நோக்கத்துக்காக தான் உள்ளே வந்தது. ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ்டான மில்காக இருந்துச்சு, இப்போ ஃபோக்கஸ்டான ஜெனட்டிக்காக மாறி இருக்குது. ஒரு அனிமல் தான், ஒரு மாடு தான் ஒரு பண்ணையோட ஆணி வேறு. ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 4 years ரன் பண்ணிட்டு இருக்காங்க. மாட்டுப்பண்ணைதாரர்கள் வந்து நம்ம சேனலில் நிறைய பேர் இருக்கீங்க. உங்களுடைய கேள்விகள் வந்துட்டு என்னென்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத எங்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்துனீங்க. அந்த கேள்வி கணைகளையும் சார்கிட்ட கொடுக்குற அதே சமயம் அதை வந்து அவர் வந்து எப்படி நமக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறார் நீங்கள் தெளிவாக பார்க்க போகிறீங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ மாடுகள் இருக்குது சார்? சார் நம்மக்கிட்ட 9 அனிமல்ஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜெர்சி, மீதி எல்லாமே ஹெச்எஃப், எல்லாமே பியூர் தான். கிராஸ் அனிமல்ஸ் நம்மகிட்ட கிடையாது. எல்லாமே கொம்பு இல்லாத மாடுகள் தான் முக்கியமாக சொல்கிறோம். லூஸ் ஹவுஸ் முறையில் வந்து நீங்கள் நம்மளுடைய ஃபார்ம் வந்து செட் பண்ணியிருக்கீங்க. இதனுடைய பரப்பளவு எவ்வளவு, இதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி? ஆனால் நான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 40 சென்ட் இருக்கும் நம்மளோட இந்த ஸ்கொயர் ஃபீட் ஏரியா. அதில் பார்த்தீங்கன்னா ஷெட்டோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 1.4 lakhs வந்துச்சுங்க. கம்மி தான். இன்னொன்று என்னென்னா, ஃபீடிங் ஏரியா ரெடி பண்ணுறது, கீழே ஃப்ளோரிங் போட்டது எல்லாம் மொத்தமாக சேர்த்து 1,85,000 வந்துச்சுங்க எனக்கு ப்ரைஸ். மிக குறைந்த விலையில் இந்த ஒரு செட்டை வந்து நீங்கள் அதாவது சொல்கிறேன், நம்மளோட தேவை என்னன்னு நமக்கு தெரியும். அந்த தேவையான ஐடியாஸ் நம்ம கொண்டு வந்து இன்னொன்னா அதான் சொல்கிறேன், நான் கார்பரேட் ஸ்டோன் போடுறதுங்காட்டி எப்படியெல்லாம் செலவு கம்மி பண்ண முடியுமோ அப்படிலாம் கம்மி பண்ணி இந்த ஷெட்டு போட்டிருக்கேன். ஓகே, அதாவது ஒவ்வொரு இடங்களில் வந்து டைரி ஃபார்ம் செட் பண்ணியிருக்கிறதெல்லாம் மாடுகளை கட்டி வச்சிருப்பாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த மூக்கில் வந்து மூக்கணாங்கயிறு விட்டு அதை வந்து கட்டி வச்சிருப்பாங்க. ரொம்ப சிரமப்பட்டு அந்த மாடுகள் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ நம்மளோட ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லூஸ் ஹவுஸ் மெத்தட், இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் பார்த்து இதை ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க? அதான் நான் இன்னொன்று இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரக்கு முன்னாடி நிறைய ஃபார்ம்ஸ் விசிட் பண்ணியிருக்கேன். விசிட் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டேன். இன்னொன்று நானே 1.5 year பார்த்தீங்கன்னா மாடு கட்டி வச்சு தான் வளர்த்திட்டு இருந்தேன். ஆனால் மூக்கணாங்கயிறு இல்லாமல் வெறும் ஃபேஸ் ரோப் மட்டும் போட்டு வளர்த்திட்டு இருந்தேங்க. ஸோ ஒரு தொழில் ஒன்று பண்ணுறோம், அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் க்ரோ பண்ண முடியும், பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுலேயே நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சு லூஸ் ஹவுசிங் மெத்தடெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு அப்புறம் நானே ஒரு ஃபார்மேட் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையல் பார்த்து அது ஒரு 6 months இருந்து எல்லாம் ஓகேவாகி எந்த இஷ்யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாமே லூஸ் ஹவுசிங் மாற்றினேன். இதில் நான் செப்பரேஷன் வச்சுருக்கேன். செப்பரேஷன் ஏன் வச்சுருக்கேன்னா, ஃபீடிங் காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக தான். இப்போ இந்த சைடில் ABCD அதாவது 4 பார்ட் இருக்குது அப்படின்னா, ஏ பார்ட்டில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கன்று போட்டு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அந்த இதில் ஆன மாடுகள் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா செனை மாடுகள், அதாவது இந்த பீக் ஹீல்டு, அதாவது முதல் 90 நாள் முடிஞ்சு செனமாடாக ஆனது அடுத்த பி கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குது. சியில் பார்த்தீங்கன்னா அடுத்த கண்ணு போட ரெடியான இருக்க மாடுகள் இருக்குது, அப்புறம் கண்ணுக்குட்டிகள் இருக்குது நம்மக்கிட்ட. இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கங்காட்டி இதோட நமக்கு இப்போ இதுக்கு ஒரு மாதிரி ஃபீடிங் மெத்தட் இருக்கும், அந்த சைடு இருக்கிற மாடுகள் ஒரு ஃபீடிங் மெத்தடாக இருக்குங்காட்டி நமக்கு செலவுகள் குறையுது. நீங்கள் எல்லா பண்ணையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குங்க எல்லா மாட்டுக்கும். இங்கே அப்படி கிடையாதுங்க. இங்கே பீக்கில் இருக்கிற, அதாவது முதல்ல 3 மாதம் இருக்குன்னா அதுக்கு ஒரு மாதிரி காஸ்ட்டும், அடுத்த இதுக்கு வந்து அதுக்கு ஒரு மாதிரி காஸ்ட்டும், ட்ரை அனிமலுக்கு ஒரு மாதிரி காஸ்ட்டும் நம்ம ஸ்பெண்ட் பண்ணி செலவு பண்ணிட்டு இருக்கிறோங்க. இப்போ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதுனால டிசீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து 100% கிளியர் ஆகுது. மாஸ்டிடிஸ், முக்கியமாக மடிநோய்ங்கிற ஒரு பேச்சே என் ஃபார்மில் கிடையாது. நீங்கள் பண்ணைன்னு எடுத்துக்கிட்டால் 2 விஷயம் அஃபெக்ட் பண்ணுங்க. ஒன்று மடிநோய், இன்னொன்று வந்து மாடு காய்ச்சல் தீங்காமல் போகிறோம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் லூஸ் ஹவுசிங் விட்டதுக்கப்புறம் 12 மாதம் ஆச்சு என் ஃபார்மில். இது வரைக்கும் இன்னும் ஒரு மடிநோய் கூட வந்ததில்லை, ஒரு காம்பு கூட அஃபெக்ட் ஆனது இல்லைங்க. சப்கிளினிக்கல் லெவல், அதாவது கிளினிக்கல் சப்கிளினிக்கல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு லெவல் டெஸ்ட் எடுத்து பார்த்தப்ப கூட எங்களுக்கு கிடையாதுங்க. காரணம் என்னென்னா, லூஸ் ஹவுசிங் விட்டோம், மாடு ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாச்சு, ஃபீடிங் கரெக்டாக கொடுத்தோம், தண்ணி கரெக்டாக கொடுத்தோம், மாடோட தேவையை மாடுக்கு பூர்த்தி பண்ணோம், மாடு அதோட தேவையை பூர்த்தி பண்ணிக்குது. இவ்வளோதான் காரணம், வேறு ஒன்றுமே கிடையாதுங்க.
ஃபீட் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். ஆனால் ஃபீடிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மாடு இருக்குது அப்படின்னா காலையில் மட்டும்தான் சாப்பாடு கொடுப்போம், சாயந்தரம் தான் சாப்பாடு கொடுப்போம். அப்படிங்கிறப்ப அதோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா, அந்த வேலையை விட்டுட்டா அடுத்த வேலை அதுக்கு சாப்பாடு கிடைக்காத மாதிரி ஒரு மனநிலை வந்துருங்க. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த டைமில் என்னென்னா கிடைக்கிற சாப்பாடு ஃபுல்லாக சாப்பிட்ருமே தவிர அதை எடுத்து கரெக்டாக அசைப்போடுமான்னு கேட்டால் அசைப்போடாதுங்க. பாதி சாணி வழியாக தான் வெளியே வருங்க. இந்த மாதிரி நம்ம லூஸ் ஹவுசிங்கில் வச்சு நீ ஃபீட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, மாடு தேவைக்கு சாப்பிட்டுக்கும், தேவையில்லாதப்ப போய் தண்ணி குடிச்சுக்கும். அது அசைப்போடும், மறுபடியும் வந்து சாப்பிடும், தண்ணி குடிக்கும், அசைப்போடும். இந்த மாதிரி மாடுகள் ரிப்பீட்டாக நடக்கிறப்ப என்னன்னா ஃபீடும் ஃப்ரெஷ்ஷாக போயிடும். இன்னொன்று என்னென்னா மெயின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபீடிங், அதாவது மாட்டோட சாப்பாட்டில் நீங்கள் சரி பண்ணினாவே மாட்டோட நோய் உங்களுக்கு 100% தவிர்க்கப்படும். இதோ ஒரு நிதர்சனமான உண்மைங்க. கரெக்டான சாப்பாடு, கரெக்டான தண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கான பால் உற்பத்தி நீங்கள் எதிர்பார்த்துடலாம். மாடை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டாங்கன்னா பால் உற்பத்தி நம்ம எடுக்க முடியும். பால் உற்பத்தி மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாதுல்ல என்றைக்குமே. அதுதான் நான் சொல்கிறது எல்லாத்துக்குமே. பால் உற்பத்தி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, மாட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மாடு நல்லா இருந்தால் பால் உற்பத்தி நல்லா இருக்க போகுது. அதுதான் நான் கான்செப்ட்டு. நீங்கள் நிறையா பண்ணைக்கு போயிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, சொல்கிறேன். ஓகே, ப்ரீட் செலெக்ஷன் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபார்மோட ஆணி வேறே பார்த்தீங்க, ஒரு மாட்டு பண்ணோட ஆணி வேறே பார்த்தீங்கன்னா சூஸிங் ஆஃப் அனிமல், ஒரு மாட்டின் தேர்வு. மாடோட தேர்வு தான் ஒரு மிகப்பெரிய முக்கியமான பங்கு வகிக்குது நம்ம மாட்டு பண்ணையிலிங்க. பியூர் அனிமல்ஸ், கிராஸ் அனிமல்ஸ் அந்த மாதிரி போகாமல் பியூர் அனிமல்ஸ் செலக்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது பார்த்தீங்க அப்படின்னா, 2ஆம் பல்லு 4ஆம் பல்லு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்மாக ஒரு ஃபார்ம் வந்து ஒரு அசட்டாக ஒரு முதலீடாக உங்கள் ஃபார்மில் இருக்குதுங்க. நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டு மாடு வாங்குறீங்க அப்படின்னா 6 வருஷத்துக்கு அந்த மாடு உங்கள் ஃபார்மில் இருக்கிறப்போ அந்த 6 வருஷத்தில் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் பண்ணி கொடுத்துரும், அதோட குழந்தைங்களும் 3 குழந்தைங்க உங்களுக்கு கொடுத்துரும். அப்போ நீங்கள் ஒரு மாடு எடுக்கிறீங்கன்னா 6 வருஷத்தில் உங்களுக்கு 3 மாடை கன்வெர்ட் ஆகி உங்கள் கைக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ஒரு மாட்டு பண்ணையாளர் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று. பாலை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி மாடை தூக்கி வீசாமல் மாடையும் வச்சு அதில் கண்ணுக்குட்டி எடுத்து மாடு வளர்த்தணும். மாடை வாங்குறது என்றைக்கு ஒரு பண்ணையாளர் வந்து தவிர்க்க பார்க்குறாங்களோ அன்னைக்கு தான் அவங்க லாபகரமாக கொண்டு போவாங்க. அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது எங்களுக்கு வந்து இப்படி சொல்கிறது, நீங்கள் மாடு எடுத்து கொடுக்குறீங்க, நீங்கள் எப்படி வந்து கண்ணுக்குட்டி வளர்த்திட்டு போயிட்டாங்கன்னா வளர்த்துறாங்க, ஃபார்ம் இதாகிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியாதுன்னு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் இந்த தொழிலுக்குள்ளே வந்த நோக்கம் அது கிடையாதுங்க. நல்ல மாடு எடுத்து கொடுக்கணும், அதுலேருந்து அவங்க கன்று எடுக்கணும், அதுலேருந்து அவங்க பண்ணை வளரணும். எனக்கு வந்து இது சும்மா நான் சும்மா இருக்க டைமில் பார்ட் பிஸ்னஸாக பண்ணுறேனே தவிர இதனோட மெயின் பிஸ்னஸ் கிடையாது இல்லைங்க. சரி, இப்போ மாடுகள் வந்து நீங்கள் நம்ம ஹெச்எப் ஜெர்சி இது 2 மட்டும் தான் நீங்கள் வந்து யாராவது தேவைப்பட்டால் உங்களை அணுகுனா நீங்கள் வாங்கி தருவேன்னு சொன்னீங்க. ஸோ ஒரு மாடு நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா குறைந்தபட்சம் அந்த மாட்டினால ஒரு 20 லிட்டர்லேருந்து ஒரு 30 லிட்டர் வரைக்கும் நமக்கு கிடைச்சா தானே லாபம் வரும். ஆமாம். அப்போ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ப்ரீடெல்லாம் ஒரு 20 லிட்டர் அபவ் தான் கிடைக்குங்களா? கண்டிப்பாக. நாங்கள் சூஸ் பண்ணுற மாடை நாங்கள் தேர்வு செய்கிற மாடே பார்த்தீங்கன்னா குறைந்தது 20 லிட்டர் வர மாதிரி தான் நாங்கள் தேர்வு செய்து கொடுப்போங்க. அப்படி இல்லைனாலும் கடைசி 18 லிட்டருங்கிறது வந்து சாலிடாக வந்துருங்க. ஒரு பண்ணைக்கு ஒரு மாடு 20 லிட்டர் கம்மியாக குறையில்லாமல் இருந்தால் மட்டும்தான் லாபகரமாக அவங்களால கொண்டு போக முடியுங்க. அதுதான் உண்மைங்க. அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறதுனா, அவங்கக்கிட்ட கேட்டு அவங்கக்கிட்ட பேசி அவங்க பண்ணை எப்படி வச்சுருக்காங்க, எந்த மாதிரி வச்சுருக்காங்க, என்ன மாதிரி அவங்க நாலேஜில் இருக்காங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச கைடன்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஃபீட் பண்ணுங்கள், இந்த மாதிரி கொண்டு வாங்க, இப்படி பண்ணுங்கள், இதுதான் லாபகரமாக இருக்கும், நான் பண்ணுறேன், என்னோடய பண்ணையை வந்து நீங்கள் பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, அடுத்த கட்டத்துக்கு நம்மளும் முன்னேறணும். இப்போ லாஸ்ட்டாக நான் பஞ்சாப் போயிருந்தேங்க, பிடிஎஃப் ஷோக்காக போயிருந்தேங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபார்மில் அவங்களது கண்ணுக்குட்டி வளர்த்துறாங்க, அவங்களது க்ரோ பண்ணுறாங்க, அவங்களது சாம்பியன் ஷோ கொண்டு வராங்க. இப்போ லாஸ்ட்டாக பஞ்சாபில் பார்த்தீங்க அப்படின்னா 79 லிட்டர்ஸ் ஒரு நாளைக்கு ப்ரொடக்ஷன் ஆன அனிமலுங்க. அது 79 லிட்டர் கறக்குது அப்படின்னா அவங்க மாட்டு பண்ணிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. காரணம் என்னென்னா அவங்க வந்து அது ஒரு பேஷனேட்டாக பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பார்த்தா அது பண்ண மாட்டேங்கிறாங்க. என்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் இன்னொன்று மாட்டு பண்ணையில் ஆர்வமாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் சொல்கிறது என்னென்னா, மாட்டு பண்ணை ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க, அதை பற்றி புரிஞ்சுக்குங்க, நாங்கள் சொல்லித்தரோம், கிளாஸஸ் இருக்குது, நீங்கள் அதை போய் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச கிளாஸ் வந்து அட்டன் பண்ண சொல்லுவோம், எங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜு நாங்கள் கைட் பண்ணுவோம். மாட்டுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா நாங்களே முடிஞ்ச ட்ரீட்மெண்ட் நாங்களே சொல்லிடுவோம். மேக்ஸிமம் நீங்கள் என்றைக்கு வந்து ஒரு டாக்டரை நம்பாமல் உங்கள் பண்ணி நீங்களே காப்பாற்ற முடியுங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு கொண்டு போக முடியுங்க. இப்போ நாங்கள் எடுத்துகிற மாடு 20 லிட்டர் குறையில்லாமல் வரும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. இப்போ எல்லா மாடும் நாங்கள் எடுத்து கொடுக்க மாட்டோங்க. இப்போ இன்கேஸ் வந்து இப்போ நாங்கள் கூட்டிகிட்டு போகிற கிளைண்ட்ஸே வந்து இந்த மாடு வேணும்னு கேட்டாங்கன்னா அந்த மாடு 100க்கு 200% வெரிஃபை பண்ணி இந்த மாடு ஆகுமா ஆகாதா, இது எடுத்துகிட்டு போனால் பொட்டன்ஷியல் இருக்குமா இருக்காதா, இது ஃபார்மர்ஸ் லாபமாக இருக்காதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் அவங்களுக்கு. இன்னொன்று என்னன்னா, அனிமல் நம்ம எவ்வளோ குவாலிட்டியாக சூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு வளர்க்குறவங்க நாலேஜ் இருக்கிற பர்சன்ஸ்னால தான் ஹேண்டில் பண்ண முடியும்.
ஸோ அந்த கைடன்ஸை நாங்கள் கொடுத்துட்றோம். இப்போ மாட்டுப்பண்ணை அமைக்கணும்னா இதுக்காக தனியாக கிளாஸஸும் கன்வே பண்ணுறாங்களா சார்? அது நிறையா இதில் பண்ணுறாங்க. பட் என்னோடய ஃபார்முக்கு இப்போ நீங்கள் நிறைய ஃபார்ம் போயிருப்பீங்க, ஏன் பார்த்தோம் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக நீ இந்த மாதிரி செட்டப்பில் ஒரு லோ காஸ்ட்டுக்கு ஃபார்ம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. இல்லை சார். காரணம் என்னென்னா நாங்கள் இப்போ ஓப்பன் வென்டிலேஷன் கொடுத்துருக்குங்க. கிளாஸஸ் இருக்குது, பட் அது இப்போ நம்ம இதில் அவைலபிள் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக குமரகுருவில் கூட போயிருந்தேங்க. அந்த மாதிரி கிளாஸஸில் தெரிஞ்சுன்னா நாங்களும் சொல்லுவோம், ப்ளஸ் எங்களோட குரூப்லேயே நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ எங்களோட வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, இந்த மாதிரி கிளாஸஸ் எங்கேயாச்சும் நடக்க அப்டேட் பண்ணிடுவோம். இப்போ என்னன்னா அவங்க நாலேஜ் கெயின் பண்ணணும். மாடு எடுத்து கொடுக்குறது எங்களோட வேலையாக இருந்தாலுமே மாட்டை பற்றின நாலேஜ் எங்களை விட எக்ஸ்பர்ட்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்டயும் நாங்கள் முடிஞ்சால் பேச வைப்போம். ஓகே, இந்த ஹெச்எப் ஜெர்சி இந்த 2 இன மாடுகள் இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஹெச்எப் இன மாடுகள் வந்து அதிகமான ஒரு கறவைத்தன்மை கொண்ட ஒரு மாடாக இருக்குது. ஜெர்சி வந்து அதை விட கொஞ்சம் குறைந்த ஒரு கறவைத்தன்மை மாடாக. அப்படி கிடையாது. அப்படிலாம் கிடையாதுங்க. காம்படிஷன் ரீதியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஓகே, அது நான் உண்மை அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஹெச்எஃப்க்கு ஈக்குவலான பொட்டன்ஷியல் இருக்கிற ஜெர்சிஸும் இருக்குது, அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு 2-3 ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 40 லிட்டர் இருக்கிற ஜெர்சிலாம் இருக்குது. காரணம் என்னென்னா ப்ரீடிங். ஒரு ப்ரீட் குவாலிட்டி அனிமல் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கும். இப்போ என்னோட ஜெர்சி பார்த்தீங்கன்னா 28 லிட்டர் ப்ரொடக்ஷன் ஒரு நாளைக்கு வருங்க. இப்போ ஹெச்எஃப் பார்த்தீங்கன்னா அதே 28 லிட்டர் ஈக்குவலாக இருக்குது, 35 லிட்டர் ஈக்குவல்ஸாகவும் இருக்குது. நம்ம எந்த மாதிரி அனிமல் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கான ப்ரொடக்ஷன் இருக்குங்க. இது கம்மி அது அதிகம் நம்ம சொல்ல முடியாதுங்க. அனிமலில் வந்து குவாலிட்டி பேஸ் இருக்குது, அடர் நல்லா இருக்குது, ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குன்னா அதுக்கேற்ற ப்ரொடக்ஷன், அவ்வளோதான். ஸோ நம்மளோட மாடுகள் 9 மாடுகள் நீங்கள் சொன்னீங்க, எவ்வளோ கன்றுகள் இருக்குங்க? கன்றுகள் பார்த்தீங்கன்னா 1 தான் நாங்கள் வளர்த்துறோம், ப்ரீட் பண்ணுறோம். அது வந்து எஸ்ஏஜி ஸ்ட்ராவில் போட்டு எடுத்தாங்க, அது இம்போர்ட்டட் புல்லோட இதுங்க. 4 months தான் வச்சு நாங்கள் ப்ரீடிங் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒரு காஃப் எப்படி வளர்த்தணுங்கிறது கூட நாங்கள் டீச் பண்ணுறோம். இப்போ என்னோட கிளைண்ட்ஸே இருக்காங்க, அவங்க எப்படி காஃப் வளர்த்தணும், எந்த மாதிரி காஃப் கொடுக்கணும், என்ன மாதிரி சப்ளிமெண்ட் கொடுக்கணும், அது எந்த மாதிரி டிவார்மிங் பண்ணணும், எல்லாமே நாங்களே ப்ரொசீஜர் சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ எவ்வளோ லிட்டர் பால் வந்து நம்மளுடைய ஃபார்ம்ல இருந்து ஒரு நாளைக்கு நீங்கள் எடுக்க? இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 180 லிட்டர்ஸ் 160 to 180 லிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆகுது, சாலிடாக கிடைக்குது. அதாவது 9 மாடுகளில் எவ்வளோ கறவை மாடு? 9 மாடுகள் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து கண்ணு போட ரெடியாக இருக்குங்க, ஒரு மாடு ட்ரை பீரியட் இருக்குங்க, மீதி எல்லாம் பீக்கில் பார்த்தீங்கன்னா 4 மாடு பீக்குங்க. இந்த 4 மாடு அவரேஜாக ஒரு 120 to 100 லிட்டர்ஸ் 100 to 120 லிட்டர்ஸ் வந்துருங்க. மீதி இருக்கிற மாடுகள் வந்து அது பூர்த்தி பண்ணுதுங்க. இப்போ 9 மாடுகளுமே கறவை தன்மையில் இருந்துச்சுன்னா, ஒரு வேளை ஒரே செட் ஆஃப் டைமில் வந்து கறவை தன்மையில் இருந்துச்சுன்னா எவ்வளோ லிட்டர் பால் வந்து நமக்கு கிடைக்கும்? அப்படி இருக்கலாம். நீங்கள் சொல்கிறது ஓகே தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் அப்படி ஒரு கால்குலேஷன் வந்து நம்ம ஆளுங்க போட்டு நிறைய தப்பு பண்ணுறோம். அதுதான் கேட்குறேன். அது வந்து என்றைக்குமே ஒரு தவறான செயலுங்க. இப்போ என்னோடதே பார்த்தீங்கன்னா 4 மாதம் 5 மாதம், அப்புறம் இப்போ கண்ணு போட்ட மாடு, 2 மாதம் கண்ணு போட்ட மாடு, கண்ணு போட்டு 1 மாதம் நேரம் மாடு, எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 9 மாடுமே கண்ணு போட்டு எனக்கு ஒரே டைமில் மில்கிங் இருக்குன்னா ஒரு நாளைக்கு 250 லிட்டர் வருங்க. 250 to 280 லிட்டர் மினிமம் வருங்க. மினிமம் வரும். இப்போ நீங்கள் வந்து லூஸ் ஹவுஸ் மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறனால ஃபேட் எசடம்ஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுங்களா? டைஜஷன் தான். நீங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பாலோட நீங்கள் எவ்வளோ மாட்டுக்கு வந்து செரிமான சக்தி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பால் டைஜஷன் பண்ணி உங்களுக்கு பாலை கன்வெர்ட் ஆகி வெளியே வருங்க. ஃபேட் வந்து லூஸ் ஹவுசிங் விட்டங்காட்டி ஃபேட் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. மாட்டோட அசை போடுற சக்தி திறன் அதிகரிக்கும், அதனால 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் கூட வரலாம். அது இன்னொன்று என்னென்னா மாட்டுக்கு தேவையான ஒரு பேசிக் ப்ரோட்டீன், எனர்ஜி இதெல்லாம் என்னென்னு ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கு நம்ம ஃபீட் பண்ணால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபேட் நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் எடுக்கலாம். இப்போ என்னோட ஹெச்எஃப்ஏ ஜெர்சியே பார்த்தீங்க அப்படின்னா பீக்லேயே அதோட ஃபேட் 5 வருங்க. அது கண்ணு போட்ட டைம்லேயே ஒரு மாதத்துலேயே 5 ஃபேட்லாம் வருங்க. அதே பீக்கில் இருக்கிற ஹெச்எஃப்லாம் பார்த்தீங்கன்னா 4.2 4.0 வருதுங்க. இப்போ இதெல்லாம் 3.5 3.6 தான் இந்த அனிமல் வரும். இதை நீங்கள் அந்த அனிமலாக பார்த்தீங்கன்னா 4.0 வருங்க. ஜெனட்டிக்லேயும் மாறலாம், ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா அனிமல்ஸோட குவாலிட்டிலையும் மாறலாம். ஏன்னா பேசிக்காக சைலேஜ் கொடுக்குறேன், கோதுமை தோடு, மக்காச்சோள மாவு, சோயா டிஓசி ப்ளஸ் ஒரு கம்பெனியோட கான்சன்ட்ரேட் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஃபேட் இஷ்யூ இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அது 4.2ங்கிறது ஆவரேஜ் ஃபேட்டாக வருதுங்க. இப்போ இந்த நம்மளுடைய மாடுகளுக்கு வந்து தீவனங்கள் நீங்கள் செப்பரேட்டாக நீங்கள் ரெடி பண்ணிடுறீங்க, இதை போட்டு விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வந்து சாப்பிடுது, ஜாலியாக போய் தண்ணி குடிக்குது. ஆமாம், தண்ணி குடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறீங்க? அதுக்கு வந்து நான் ஆட்டோமேட்டிக் ரீஃபில்லிங் அந்த இது மாதிரி தான் செட்டப் கான்செப்ட் பண்ணியிருக்கேன். ரீஃபில்லர் போய் நான் கேட்டேன், காஸ்ட் 2.5 lakhs தாங்க. அவ்வளோ அஃபோர்ட் பண்ணுற ஸ்டேஜில் இப்போ நான் இல்லை. ஸோ அதனால் ஈஸியாக எப்படி மாட்டுக்கு, அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் கொடுக்கணும், அதை ஈஸியாக கொடுக்கணும், காஸ்ட்டு கம்மியாக அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி கற்றுக்கிட்டு நானே ஒரு பேரல் எடுத்து வாட்டர் ப்ளஸருக்குள்ளே வர
செட்டப் லாக் சிஸ்டம் எடுத்து இதில் ஃபிட் பண்ணி இதுக்கு பைப் கனெக்ஷன் கொடுத்து வச்சுருக்கேன். இதில் 24/7 வாட்டர் வந்துட்டு இருக்க மாட்டுக்கு. இப்போ மாட்டு பண்ணைகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வந்து கரெக்டாக அமையறது இல்லை. அதான் பணியாட்கள் வந்து சரியாக அமையாமல் இருக்கு. நிறைய ஃபார்ம்ஸ் வந்துட்டு ஓனர்ஸ் வந்து தளத்திலேயே அடிச்சுக்கிறாங்க, என்னடா பண்ணுறது நம்மளே வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல அவங்க புலம்புறதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். இந்த பணியாட்களுடைய பிரச்சனைக்கு வந்து நீங்கள் ஏதாவது தீர்வு வச்சிருக்கீங்க? லூஸ் ஹவுசிங். இதுதான் லூஸ் ஹவுசிங், அவ்வளோதான். பணியாளரோட தீர்வுக்கு நீங்க வச்சுக்கணும் லூஸ் ஹவுசிங் மட்டும்தான். என்னைக்கு ஒரு ஃபார்ம்ல வந்து நீங்க மிஷினரிஸ் அதிகமா வச்சு லேபர் கம்மி பண்றீங்களோ அன்னைக்கு தான் நீங்க வந்து ஒரு கரெக்டான வே ஆஃப் பிசினஸ்னு சொல்லலாம். நீங்க ஒர்க்கர்ஸ் டிபெண்டன்சி இருக்கலாம், ஆனா ஒர்க்கர்ஸ் டிபெண்டன்சி மட்டுமாவே இருக்கக்கூடாதுங்க. அதாவது தொழிலாளர்கள் சார்ந்துதான் என் பண்ணைங்கிற ஒரு பேச்சு என்னைக்குமே இருக்கக்கூடாதுங்க. என்னோட பண்ணையில என் ஆள் 10 நாளா லீவ் போட்டான், அதுக்காக நான் வந்து ஐயோ ஆள் வரல அப்படின்னு சொல்லி நான் இருக்க முடியுங்களா? அவன் வருவாங்க போவாங்க. லூஸ் ஹவுசிங் போறப்ப என்னன்னா வேலை உங்களுக்கு குறையும், இன்னொன்னா அனிமல் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 20 அனிமல் 30 அனிமல் இருந்தாலும் 2 பேர் போதுங்க. 20 அனிமல் ஒரு ஆள் போதுங்க. 30 அனிமல் போகிறீங்க 2 பேர் போட்டுக்கலாம் மில்கிங் ப்ளஸ் பார்க்கறக்காக. இப்போ என் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா 9 அனிமல்ஸ் இருக்கு. லேபர் இருக்காரு பார்ப்பாருங்க, லீவில் போயிட்டாலும் நானே தான் பார்ப்பேங்க. ஒருத்தர் டிபெண்டன்சி பண்ணி நம்ம இருக்கக்கூடாது இல்லைங்க. இப்போ நான் என்னன்னா நம்ம ஒன் டைம் ஃபீடிங் போயிடுறோம். ஒன் டைம் ஃபீடிங் போகிறங்காட்டி எங்களுக்கு நான் வந்து லேபர் பெருசாக கன்சிடர் பண்ணுறது இல்லை. நீங்கள் மில்கிங் மிஷின் வச்சு தான் நீங்கள் எல்லாம் பைப் லைன்ஸ்லாம் இருக்குது, அதில் தான் நீங்கள் வந்து பால் எடுத்துக்கிறீங்க. ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும்னா எத்தனை மாடுகளோட நம்ம ஆரம்பிச்சு நம்ம பெருக்கிறதுக்கு சரியாக அமையுங்க? ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4 மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 3 மாதம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. அந்த 3 மாதம் முடிகிறப்போ 2 மாடு பை பண்ணுங்க. அந்த 2 மாடு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குங்க. ஒரு பண்ணை அப்படின்னா கணிசமான பண்ணை வருஷம் ஃபுல்லாக எனக்கு மாதிரி ஒரு நல்ல ப்ராஃபிட் வேணும், நல்லா இருக்கணும் அப்படின்னா 10 to 15 மாடு வச்சுருக்கணுங்க. நல்ல குவாலிட்டியில் வச்சுருக்கணுங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்களால தொழில் வந்து 365 நாள் ஒரே மாதிரி பண்ண முடியுங்க. இப்போ எங்களோட பண்ணையில் 160 to 180 லிட்டர் நான் சொல்கிறேன்னா 365 நாள் என்னோட பண்ணையில் 150 லிட்டர் கீழே பால் போகாதுங்க. அதாவது 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரொடக்ஷனு, அடுத்த 6 மாதம் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அப்படி இருக்கக்கூடாதுங்க. என்றைக்குமே ஒரு பண்ணையில் இன்றைக்கி 100 லிட்டராக அந்த 365 நாள் 100 லிட்டருக்கு மேலே தான் போடணும் தவிர கீழே வரக்கூடாதுங்க. நாங்கள் வந்து அதை தான் ப்ரோட்டோக்காலாக ஃபாலோ பண்ணுறோங்க. ஓகே. இப்போ உங்களுக்கு வந்து எங்கே சார் நீங்கள் பால் வந்துட்டு நீங்கள் டைரெக்டாக நீங்கள் வந்து மில்க் வெண்டார்ஸ்க்கே கொடுக்குறீங்களா இல்லை வந்து ஏதாவது கொடுத்துட்டு? நான் வந்து ஹட்சன் ஆர்எம்சி நான் ஓனாக வச்சுருக்கேன் பிளான்ட். நீங்களே வச்சுருக்கேன்? ஹட்சன் டைப் பண்ணி ஓனாக ஆர்எம்சி பிளான்ட் இது ஆர்எம்சி பிளான்ட் வச்சுருக்கேன். அது போக என்னோட பிரதர் வந்து மில்க் டேரெக்டாக டோர் ஸ்டெப் பண்ணுறாரு, அவருக்கு கொடுக்குறேங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஃபார்ம்ஸ்லேயும் நாங்கள் பை பண்ணி எடுக்கிறோங்க. இப்போ நீங்கள் ஹட்சன் சொசைட்டி வந்து நீங்கள் தனியாக வந்து நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க. இதுக்கு வந்து நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஆனால் இப்போ எப்படின்னா ஹட்சன் சொசைட்டினா ஹட்சனில் கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸாக இருக்குங்க. 12 வருஷமாக ஹட்சனில் நான் இருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு 300 to 400 லிட்டர் பால் வச்சுருக்கிறீங்கன்னா ஆர்எம்சி போய்க்கலாம். ஒரு 100 லிட்டர் 200 லிட்டர் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஹட்சன் இல்லை ஹட்சனோ இல்லை மில்கி மிஸ்டோ இல்லை அரோமாவோ இல்லை ஏபிடியோ வாட் எவர் எந்த கம்பெனியாக வேணால் இருக்கலாம். அவங்ககிட்ட நீங்கள் டேரெக்டாகவே அப்ரோச் பண்ணணும். இப்போ நிறையா ஃபார்ம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் சொசைட்டியில் தான் போய் கொடுப்பேன், நான் அடுத்து வந்து டிபெண்ட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கவே கூடாது. டேரெக்டாக கம்பெனி அப்ரோச் பண்ணணும். எங்கிட்ட இவ்வளோ வால்யூம் ஆஃப் மில்க் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கிறியா என்ன பண்ணுற, இது இப்படியே நம்ம வந்து கொஸ்டின் பண்ணுற பிளேஸில் இருக்கணுங்க. எடுத்துக்கிறீங்களான்னு போய் கேட்குற கொஸ்டின் இருக்கக்கூடாதுங்க. நான் வந்து என்னோட ஃபார்ம்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்ணுறதே என்னென்னா நீங்கள் டேரெக்டாக அப்ரோச் பண்ணுங்கள், அவங்க வேன் வச்சு எடுத்துக்குவாங்க. நீங்கள் ஃபார்ம்னே வந்து கைட் நீங்கள் பண்ணிக்கங்க. உங்கள் பால் வந்து குவாலிட்டியாக வரக்கு என்ன ஹெல்ப் பண்ணுமோ நான் பண்ணி கொடுத்துட்றேன். இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஹெச்எஃப் ஜெர்சி போகிறீங்க, ஹெச்எஃப் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்தாலும் குவான்டிட்டி அதிகமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் குவாலிட்டியாக இருந்து என்ன காஸ்ட் வருதோ குவான்டிட்டியாக இருந்தாலும் அதே காஸ்ட் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அதுங்காட்டி நீங்கள் டேரெக்டாக அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எங்ககிட்ட பால் இவ்வளோ வால்யூம் இருக்குது, இவ்வளோ அனிமல்ஸ் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக எங்கிட்ட பால் எடுங்க, எனக்கு வந்து சென்டர் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணி தாராளமாக எடுக்கலாங்க. ஓகே. இப்போ ஹட்சன் சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் வந்து கிடைக்குது சார்? நாங்கள் இங்கே இப்போ நான் என்ன வெண்டார் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.2 1.3 ருபீஸ் வருதுங்க. அதர் கம்பெனிஸ் இன்னும் அதிகமாக இருக்குங்க. நான் அதுதான் சொல்கிறேன், என்னன்னா நீங்கள் ஹட்சன் மட்டும் சொல்லாதீங்க. ஹட்சன் இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க. எல்லா கம்பெனிலையும் ஒரு டேட்டா வாங்குங்க, எந்த கம்பெனி பெஸ்ட்டாக இருக்கோ அதில் அப்ரோச் பண்ணி நீங்கள் பால் கொடுங்க. அது வந்து நீங்கள் யாராக இருந்தாலுமே பண்ணலாம். இவங்க தான் பண்ணணும் அப்படி தான் பண்ண கிடையாது. உங்ககிட்ட ஒரு நாளைக்கு 100 லிட்டர் மில்க் இருக்குது, ஒரு 200 லிட்டர் உங்ககிட்ட பால் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் அப்ரோச் பண்ணி அவங்க வந்து எடுத்துகிட்டு போக சொல்லலாம். தாராளமாக பண்ணுவாங்க கார்பரேட்லாம். ஓகே சார். ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னா கோழி பண்ணையும் இந்த மாதிரி பார்க்கலாம், ஆட்டு பண்ணைங்களையும் இந்த மாதிரி பார்க்கலாம். ஒரு மாடுகளுக்கு வந்து நீங்கள் வந்து ஓப்பன் ஹவுஸில் நீங்கள் அதாவது ஓப்பனாக வந்து விட்டுருக்கீங்க. இப்படி விடும்போது மாடுகள் சண்டை இட்டுக்கொள்ளாதா? அதுக்கு எந்த பிரச்சனை? இடிக்கும்னு சொல்ல மாட்டேங்க.
இடிக்கிறப்ப அடுத்த மாடு தள்ளிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கட்டி வச்சுக்கிறீங்கன்னா இடிச்சா 2 நாளையும் ஓட முடியாது, நகர முடியாதுங்க. இப்போ ஒரு மாடு இடிக்க வருதுன்னா ஒரு மாடு நகர்ந்து ஓடிக்குங்க, நமக்கு அந்த பிரச்சனை வராதுங்க. நீங்கள் லூஸ் ஹவுசிங்கில் போகிறப்ப இன்னொன்று அட்வான்டேஜ் நமக்கு என்ன அப்படின்னா, அனிமல் அதுக்கு எங்கே சூஸ் பண்ணி தூங்க தோணுதோ அங்கே சூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குங்க. மெயினாக ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க தான் லூஸ் ஹவுசிங்க. இதுதான் இதோட பேசிக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸு, நோய் ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா டைஜஸ்டிபிலிட்டி, இந்த 3க்காக தான் மாட்டு பண்ணீங்க. ஓகே சார், யாராவது வந்து ஜெர்சி ஹெச்எஃப் வந்து தேவைப்பட்டால் உங்களை அணுகலாங்கிற மாதிரி சொன்னீங்க. என்ன காஸ்ட்டில் வந்து நம்ம வாங்கினா நல்லாயிருக்கும் சார்? ஆனால் இப்போ நீங்கள் நல்ல ஜெனட்டிக் போகிறோம், நல்ல குவாலிட்டி ப்ரீட்ஸ் போகிறோம் அப்படின்னா 1 lakhs 1.2 1 lakh 1 லட்ச ரூபாய் இல்லாமல் மாடு எடுக்க முடியாது மார்க்கெட்லிங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோ மார்க்கெட்டோட மாடோட மார்க்கெட் பார்த்தீங்க, அதாவது மார்க்கெட் நான் சொல்கிறது வந்து சந்தையை சொல்லலைங்க, மாட்டு சந்தையை சொல்லுங்க, கருங்கல் பழைய சந்தையோ இல்லை அப்படி சொல்லுங்க. இப்போ மாட்டோட வியாபாரம்னு பார்க்குறப்போ எல்லாமே 1 லட்ச ரூபாய் போட்டால் தான் நல்ல மாடு எடுக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் நம்ம. அதுங்காட்டி தான் நான் சொன்னது காரணம் என்னன்னா, கண்ணுக்குட்டியை வளர்த்துங்க, அதில் ப்ரீட் பண்ணுங்க, நல்ல செமன் போடுங்க. அது நான் பார்ட் 2 வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, எந்த மாதிரி நீங்கள் செமன் போடலாம், எப்படி வந்து நீங்கள் ப்ரீடிங் பண்ணலாம், எந்த மாதிரி மினரல் மிக்சர் கொடுக்கலாம். ஒரு சின்னதாக குறைஞ்ச அளவில் செமன் பற்றி சொல்லிடுங்களேன். ஆரம்பிச்சிங்க ஜஸ்ட் ஒரு இப்போ என்னோடது பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் WWS 2 அனிமலுக்கு WWS போட்டுருக்குங்க, மீதி எல்லா அனிமலுக்கும் ஏபிஎஸ் போட்டிருக்குங்க. WWS ABS வாட் எவர் என்ன வேணா இருக்கலாங்க. எஸ்ஏஜி காஃபி இப்போ வளர்ந்துட்டு இருக்குதுங்க. இப்போ ஒரு எப்படி சொல்றதுங்க, இப்போ இந்த மாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இது பால் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு, பட் இந்த கால் ஸ்ட்ரக்சர் தப்பா இருக்குன்னா இந்த கால் ஸ்ட்ரக்சர் மாத்திரக்கு தனி வச்சு இருக்கு, அதுக்கு தனியா இருக்கு. இந்த அடர் வந்து தொங்குமடியா இருக்கு, அப்ப இதுல இருந்து பிறக்கணுக்கு இதே மாதிரி வரக்கூடாது அப்படின்னா அதுக்கு தனியா ஜெனட்டிக் இருக்கு. அதான் சொல்றேன், அது ஒரு லென்த்தி டாபிக். அது உங்களுக்கு நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூ அந்த மாதிரி இருக்கு. அப்படி என்னன்னா அதோட இப்போ நீங்க ஒரு புல் செலக்ட் பண்றீங்க, ஒரு ஸ்ட்ரா செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அதோட டேம் ஹீல்டு எவ்வளோ, அதாவது அம்மா எவ்வளோ, அதோட பாட்டி எவ்வளோ கறந்துருக்கு, அது எல்லாமே பார்த்து சூஸ் பண்ணி நம்ம எடுக்கணும். இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்னோமேன் ஏபிஎஸ்ல ஸ்னோமேன் ஒரு புல் இருக்கு, அது போட்டிருக்குங்க. இதுக்கு வந்து அர்மாடான்னு ஒரு புல் இருக்குங்க, அது போட்டிருக்குங்க. ஜெர்சிக்கு வந்து ஜிக்குன்னு ஒரு புல் இருக்குங்க, அதெல்லாம் போட்டிருக்குங்க. அந்த டேட்டா பேஸ்ல எடுத்து போட்டு அதை நாங்கள் ப்ரீடிங் பண்ணி நம்ம ஃபார்முக்குன்னு ஒரு காஃப் கொண்டு வருவாங்க. இப்படி தான் நீங்கள் சூஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ நம்மளுடைய ஃபார்ம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 9 மாடுகள் சொன்னீங்க. இது மூலமா உங்களுக்கு மாத வருமானம் எவ்வளோ ரூபாய் வரைக்கும் நீங்கள் எடுக்க முடியுது? கால்குலேஷன் இது வரைக்கும் நான் அதிகமாக தோராயமாக சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். ஒரு 2.5 lakhsங்கிறது ஆவரேஜாக வருங்க. அதில் நம்ம ப்ராஃபிட் பார்க்குறப்போ 1 lakh வந்துடும். 1 lakh வரைக்கும் நீங்கள் இதுலேருந்து எடுக்கலாம். அதாவது எல்லா செலவுகளும் போக எடுக்கலாம். யாராவது மாடுகள் தேவைப்படுது, ஹெச்எப் மற்றும் ஜெர்சி இந்த இன மாடுகள் தேவைப்படுதுன்னா சார் வந்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவாங்க. சார் நீங்கள் அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்சல்டிங், அதாவது கன்சல்டிங் சொல்ல முடியாதுங்க, நமக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறோம், மாடு எடுத்து கொடுக்குறோம். என்னைய மாதிரி நீங்களும் ஃபார்மிங் பண்ணுங்கள், நீங்களும் ப்ராஃபிட்டபுளாக வாங்க. இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் நீட்ஸு, எந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட்டு, எவ்வளோ மாட்டில் ஆரம்பிக்கிறீங்க, எல்லாம் உங்கள் டேட்டாஸ் கேட்டு உங்களை நாங்கள் வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன மாடோ தேவையோ எடுத்து கொடுப்போம். மாடு வாங்குறப்போ உங்களை கூட்டிகிட்டு போய் உங்களுக்கு எந்த மாதிரி மாடு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அந்த மாட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி உங்களுக்கு தேர்வு எடுத்து கொடுப்போமே தவிர, நான் ஒரு மாடு சூஸ் பண்ணி வச்சுட்டு இல்லை ஆல்ரெடி நான் பேசி வச்சுட்டு உங்களை கூப்பிட்டு போய் அந்த மாதிரி நாங்கள் இது பண்ணுறது கிடையாதுங்க. ஃபார்மர்ஸ் லேண்டு, அதாவது விவசாயிங்கிட்டையும் புரோக்கர்ஸ் வாங்கிட்டு வந்து வைக்கிறாங்க, விவசாயிகிட்ட வாங்கிட்டு வர புரோக்கர்ஸ், அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச கான்ட்ராக்ட்ஸ் கிட்ட பெங்களூர், கிருஷ்ணகிரி இந்த மாதிரி லைன் நிறைய புரோக்கர்ஸ் நமக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, ஃபார்மர்ஸும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார்மர்ஸ் லேண்டில் கூட்டு போய் அவங்க வாங்கி தராங்க. நாங்கள் மார்க்கெட்லேயோ அந்த மாதிரி எடுத்து கொடுக்க மாட்டோம். எப்பயுமே நாங்கள் ஃபில்டர் பண்ணி நாங்கள் எடுக்கிற மாடுகள் இது போகிறதான் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் தான் மார்க்கெட்டுக்கு போவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை பற்றி ஒரு புரிதலும் கிடச்சிரும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா மாடோட இடமும் உங்களுக்கு தெரியும், அவங்க என்ன ஃபீட், அதாவது சந்தையில் போகிறப்ப அந்த மாடு என்ன சாப்பிட்ருக்கும், என்ன பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி தீவனம் எடுத்துக்குன்னு தெரியாது. நம்ம இடத்துக்கு போகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுங்க தீவனத்துக்கு. இதே நம்ம ஃபார்மர்ஸ் லேண்டு போகிறப்ப அவங்க என்ன, அதாவது விவசாயிங்க என்ன கொடுத்துக்கிறாங்க, அந்த மாடு என்ன சாப்பிட்ருக்குது, அதை கொண்டு பார்த்து எடுத்துகிட்டு வருவோம். இன்னொன்று என்னென்னா நாங்கள் 7 மாதம் 8 மாதம் சென்னை தான் மாடு எடுத்து கொடுப்போங்க. அந்த 7 மாதம் 8 மாதம் சென்னை ஏன் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் இடத்துக்கு வந்து ஒரு 20 நாள் உங்கள் சாப்பாடை சாப்பிட்டு உங்களுக்கு பழகி அதுக்கப்புறம் மாடு கண்ணு போகிறப்ப மாடு இன்னும் ஆரோக்கியமாக இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. நீங்கள் ரெடி மாடாக எடுத்து வரீங்க, எடுத்து வந்து 2 நாள் 3 நாள் கண்ணு போடுதுன்னா தீவனத்துக்கு அடாப்ட் ஆகிருக்காது, தண்ணிக்கும் பழகிருக்காது, உங்களோட இடத்துக்கு சூழ்நிலைக்கு பழகிருக்காதுங்க. இந்த மாதிரி எல்லா டேட்டாவும் நாங்கள் ஒரு வருஷம் நான் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி
நான் எப்படி ஒரு மாடு சூஸ் பண்ணி எடுக்கிறேனோ அதே மாதிரி தான் விவசாயி உங்களுக்கு நான் எடுத்து கொடுப்பேங்க. நீங்கள் நம்பி வாங்க, உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பேங்க. சார் நம்மளுடைய லொக்கேஷன் அண்ட் கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்கள். இது வந்து பெருமாநல்லூர் லொக்கேஷனுங்க, திருப்பூர் பெருமாநல்லூர் லொக்கேஷன் இதுங்க. என் பேர் நந்தகுமார். 9790606135 97 90 60 61 35 இதே என்னோட தொடர்பு நம்பர். என்னோட வாட்ஸ்அப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் ஆகிக்கிங்க. நான் ஃபோன் இது எடுக்க முடியல, நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவேங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணி கொடுப்பேங்க. இப்போ இந்த ஹெச்எப் ஜெர்சி இந்த 2 மாடுகளில் அதிகபட்சம் ரேட்டு போகக்கூடியது அப்படி நீங்கள் 8-10 லட்ச ரூபாய் முடியும் எடுக்கிறீங்க. ஓகே சார். இப்போ நான் என்னோட ஃபேமிலி ஒரு மாடு இருக்குங்க, 1.5 lakhs வந்துச்சுங்க. இந்த மாடு பார்த்தீங்க அப்படின்னா நான் எடுத்து வந்து எனக்கு நீங்கள் லேண்டிங் காஸ்ட்டோட 1.5 lakhs வந்துச்சுங்க. 1.5 lakhs அதாவது 1.5 லட்ச ரூபாய் வந்துச்சுங்க. இதோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 38 லிட்டர் டச் பண்ணுச்சுங்க. 38 லிட்டர் 38 லிட்டர் பண்ணுச்சுங்க. இப்போ வந்து சனை ஊசி போட்டு 2 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்க. இப்போ தான் நாங்கள் டாக்டர் வச்சு டெஸ்ட் பண்ணோம், 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 28 to 30 லிட்டர்ஸ்குள்ளே ப்ரொடக்ஷன் வந்துட்டு இருக்குதுங்க. இதனுடைய வயதுங்க? ப்ரெக்னெண்ட் ஆகிது 3rd லாக்டேஷனுங்க. இப்போ செகண்ட் லாக்டேஷனுங்க. இப்போ உள்ள கண் இருக்கிறது 3வது ஈத்துங்க. இப்போ ஹெச்எப் வந்து எவ்வளோ அதனுடைய ஆயுட்காலம் எவ்வளோங்கிற மாதிரி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சார்? ஆனால் இந்த மாதிரி குவாலிட்டி அனிமல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஈத்து 6 ஈத்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா வயது முதிர்ந்த மாடுகள் நம்ம பண்ணைக்குள்ள இனிமேல் வச்சிருக்கக்கூடாதுங்க. அதுதான் கேட்குறேன். நீங்கள் வருஷம் வந்து 10%, அதாவது நீங்கள் 2 வருஷத்துக்கு ஒருக்க 2 மாடு மாற்றுற மாதிரி நீங்கள் கண்ணுக்குட்டி வளர்த்திருந்துங்க. அப்படி நீங்கள் கண்ணுக்குட்டி வளர்த்தி ஃபார்ம் சக்ஸஸ் பண்ணால் மட்டும்தான் முடியுங்க. நான் வந்து தொழில் ரீதியாக வந்து ஃபஸ்ட்டு பண்ணலைங்க. நான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிக் கொடுக்குறேங்க. ஒரு ப்ரீடிங் எப்போ வந்து ஒரு ஃபார்ம் ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க வந்து சக்ஸஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அவங்க சக்ஸஸ் பண்ண முடியாதுங்க. அதே மாதிரி ஹெச்எஃப் வெயில் தாங்காது, நம்ம கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகாது அந்த மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே அங்கே பாருங்கள், மாடு ஏதாச்சும் இழப்பு வாங்குதா இல்லை கெஸ்ஸு வாங்குதா, மாடு கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இருக்கும். நீங்கள் பாருங்கள் மாடு எவ்வளோ சாந்தமாக நின்றுருக்கு, மூச்சு வாங்குதான்னு பாருங்கள், இல்லை மாடு எப்படி நிற்குதுன்னு பாருங்கள். இந்த வெயிலில் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கு. நம்ம சொல்லுவாங்க ஹெச்எஃப் மாடு வெயில் தாங்காது, ஹெச்எஃப் மாடு வந்து இது பண்ணாது அது பண்ணாது சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மணி 1.5 ஆச்சு. இது ஹெச்எஃப் மாடு தான். இதுவும் வந்து 25 to 30 லிட்டர் கறந்த மாடு தான் நம்ம கிட்டங்க. இப்போ இது வந்து 6 மாதம் சனையாக இருக்குங்க. இப்போ ட்ரை பீரியடில் இருக்குதுங்க. இது கேல்விங் ஆச்சுன்னா 30 லிட்டர் சாலிடாக வருங்க. இந்த லாக்டேஷன் நான் 35 எக்ஸ்போர்ட் பண்ணுறேங்க. இதில் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது எவ்வளோ இருக்குன்னு. இப்போ லூஸ் ஹவுசிங்கில் இருக்கிற ஒவ்வொரு மாடு சாப்பிட்டு அப்படியே வெளியே தண்ணிக்கு போகுது பாருங்க, ரிலாக்ஸ்டாக. அதுக்கு தேவையானது அது ஃபுல்ஃபில் பண்ணிக்குதுங்க. இந்த செட்டை பற்றி அப்படியே ஒரு கிளான்ஸ் மட்டும். ஆனால் அந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 65க்கு 28 வருதுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 9 அடி, அந்த பக்கம் 9 அடிங்க. நடுவில் 9 அடி விட்டுருக்காங்க ஃபீடிங் ஏரியாக்காக, அது சாப்பாடு இது ஏரியாக்காக. இதுதான் மொத்த காஸ்ட்டுங்க. கூரை மேய்ஞ்சி மேலே தகரம் போட்டாங்க. அப்புறம் சிமெண்ட் கால் தான் போட்டிருக்குங்க. இறக்க வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி இருக்குது, மேலே ஹைட் வந்து 12 அடி வச்சுருக்காங்க. இந்த 4 செட்டு நீங்கள் சொன்னீங்களா ABCDங்கிற மாதிரி. ஆனால் இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கண்ணு போட்டு பீக்கில் இருக்கிற அனிமல். இந்த குச்சியை தாண்டி இருக்கிறது பார்த்தீங்க எல்லாமே வந்து செனமாடு கண்ணு போட ரெடியாக இருக்கிற மாடுங்க. செனமாடு இருக்குதுங்க. அந்த பக்கம் இருக்கிற மாடு வந்து கண்ணு போட ரெடியாக இருக்கிற மாடுங்க. இந்த பக்கம் செனமாடு இருக்குதுங்க. இது என்னன்னா எங்கள் மாடு எப்படி பாருங்கள், வயிற்று உடசலாவோ இல்லை எலும்புகள் தெரிஞ்சிருதோ, அந்த 3 எலும்பு மட்டும்தான் தெரியுங்க ஜெனட்டிக்காகவே, வேறு எதுவுமே இல்லை. இந்த அனிமல் பாருங்க, கடைசியாக சிந்தாமணி மார்க்கெட்டில் இதானே இந்த மாடு சூஸ் பண்ணுறப்ப தான் நான் முடிவே பண்ணேன், மாடு இதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வாங்கக்கூடாது, வெளியே எங்கேயும் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டுங்க. இது தலையீத்து ஒன்று இப்போ தான் 2 பல்லு போட்டிருக்குதுங்க. இப்போ நம்மக்கிட்ட 28 லிட்டர் ப்ரொடக்ஷனில் இருக்குதுங்க. பல்லு அப்படிங்கிறது வந்து மாடுகள் பார்த்து வாங்கும்போது சொல்லுவாங்க, ஆடு மாடு எல்லாத்துக்குமே பல்லு பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாங்கண்ணா. அந்த பல்லு அப்படிங்கிறது வந்து எத்தனை ஈத்து பல்லு இருந்தால் நமக்கு நல்லதுங்க? ஆனால் அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இல்லைங்க, நாங்கள் வந்து எடுத்து கொடுக்குறதே பால் பல்லு, 2ஆம் பல்லு, 4ஆம் பல்லு, இந்த 4 பல்லுக்குள்ளே தான் நாங்கள் மாடை எடுத்து கொடுக்குறோங்க. ஏன் அதுக்குள்ளே எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நாங்கள் 2 பல்ல மாடை எடுத்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இது வரைக்கும் நான் எடுத்து கொடுத்த எல்லா மாடுமே 2 பல்லு தான் மோஸ்ட்டாக எடுத்து கொடுத்துக்கிறேங்க. 2 பல் எடுக்கிறேன்னா அந்த தலையீத்துங்க 2ஆம் ஈத்து, 3ஆம் ஈத்து, 4ஆம் ஈத்து போகிறப்ப தான் அதுக்கு 6 பல்லாகி கடமுளப்பே வந்து சேருங்க. 5ஆம் ஈத்து போகிறப்ப பல்லு கம்ப்ளீட் ஆகுங்க. அந்த 5ஆம் ஈத்து போகிறப்ப தான் அது பல்லு சேர்ந்து மாடு வந்து கம்ப்ளீட் ஆக ஏஜுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 ஈத்து வச்சுக்கலாங்க. அப்போ கணக்கு பார்த்தா உங்களுக்கு 6 ஈத்து to 7 ஈத்துங்கிறது உங்கள் பண்ணையில் ஒரு மாடு ஸ்டாண்டர்டாக இருக்குங்க.
அதுதான் நாங்கள் சொல்கிறோமே, நீங்கள் 6 பல்ல மாடு எடுக்கிறீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் பால் இன்க்ரீஸ் ஆகாதுங்க. இப்போ நீங்கள் தலையத்துலேயே 20 லிட்டரு கறக்க வச்சிட்டீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 2ஆம் மீது போகிறப்ப 25, 3ஆம் மீது போகிறப்ப 28 அந்த மாதிரி கறக்குங்க. நீங்கள் 6 பல்ல எடுத்து வரீங்கன்னா அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் பால் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது மாட்டிலிங்க. மேபி அடுத்த ஈத்துக்கு பால் இன்க்ரீஸ் ஆகலாம். அதுக்கடுத்த ஈத்து ஆகுமான்னு கேட்டால் ஆகாதுங்க. ஏஜ் ஆயிருங்க, அதோட கறவைத்திறன் குறையும், நம்ம மாடு கொடுக்குற மாதிரி வருங்க. 6 வருஷம் 7 வருஷம் நீங்கள் வந்து ஃபார்மில் ஒரு மாடு வச்சுருக்கிறீங்கிறப்போ உங்களோட ப்ராஃபிட்டும் அதிகமாகும். நல்ல சனை ஊசி போட்டு நல்ல மாடுங்க கண்ணுக்குட்டிங்க எடுக்கலாங்க. உங்களோட தரையை தான் நான் பார்த்தேன் சார். தரை வந்து பார்த்தீங்கன்னா கட்டாந்தரை தான் இல்லைங்களா? ஃப்ளேவர் பிளாக் போட்டுருக்கீங்க. ஃப்ளேவர் பிளாக் போட்டிருக்கீங்க. ஃப்ளைவர் போட்டிருக்கீங்க. ஓகே. இது வந்து மாடுகளுக்கு வந்து அந்த காலில் வந்து நிற்கிறதுக்கு வந்து நல்லா இருக்கும். நீங்கள் லூஸ் ஊசிங் போகிறப்ப உங்களுக்கு மேட்டே தேவையில்லைங்க. மெயின் அதுதான், மேட்டு தேவையே கிடையாது. இதுக்கு மேலே ஒரு ஷெட்டு காஸ்ட் கன்வீனியண்ட்டாக போட முடியுமான்னு எனக்கு தெரியலைங்க. அவ்வளோ கம்மியாக போட முடியுமோ அவ்வளோ கம்மியாக போட்டிருக்கீங்க. ஆனங்கள் வந்து இங்கே நீங்கள் பரப்பி இருக்கீங்க பார்த்தீங்களா சார்? அதுவே நீங்கள் பரப்புனதா இல்லை மாடுகள் போட்டு அதுவே நடந்த இதானது தடம் நடந்து? நாங்கள் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா அந்த இதில் ஃபுல்லாமே கிளறி விடுங்க டிராக்டர்லிங்க. நாளைக்கு டிராக்டர் வருங்க நமக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு செட்டு சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்குவீங்களாங்க சார்? உங்களுக்கு 2 இயர்ஸ் ஒன்ஸ் நாங்கள் வலிச்சு காட்டில் போட்டு மறுபடியும் வேற மண் போட்டுருவீங்க. ஜேவி டைரி ஃபார்ம்ஸ் இதனுடைய உரிமைதாரர் சார் நந்தகுமார் சார் வந்து இன்னைக்கு நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாருங்க. ஸோ ஒரு படித்த பட்டதாரியாக இருந்துட்டு நம்ம எந்தெந்த வகையில் வந்து மாட்டுப்பண்ணை வந்து வைக்கணும். ஏன்னா இப்போ இளைஞர்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வேலைக்கு போனால் போதும், ஒரு 10,000 to 15,000 நான் சம்பாதிச்சா போதுங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறவங்களுக்கு சார் வந்து மிகப்பெரிய ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறாரு. சார் வாழ்த்துக்கள் சார். கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ இளைஞர்கள் வந்து உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த ஒரு ஃபார்ம் மாதிரி ரன் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஒரு மோட்டிவாக இருக்குது. ஓகே, இளைஞர்கள் வந்து இந்த பண்ணை வைக்கிறதுனால நல்ல லெவலில் வர முடியுங்களா? கண்டிப்பாக வரலாம். எந்த ஒரு தொழிலுமே வந்து நம்ம அதை முழுமையாக கற்றுக்கொண்டா மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியுங்க. நான் வந்து நீங்கள் 2 லட்ச ரூபா போகிறேன், நாளைக்கு 2 லட்ச ரூபா வேணும்னா கிடைக்காதுங்க. எந்த ஒரு தொழிலுமே ஒரு டைம் ஆஃப் பீரியட் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அதில் நம்ம திருப்பி வளர முடியுங்க. நான் 6 மாதம் நடத்தினா எனக்கு லாபம் வரலாம் இழுத்து மூடிட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க புரிதல் அவ்வளோதான். அதுக்கு அடுத்து நாங்கள் மாடு எடுக்கிறப்போ அவங்க யார் எப்படி இருக்காங்க, மாடு எடுப்பாங்களா மாட்டாங்களா, இவங்களால அந்த மாடு வச்சிருக்க முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நாங்கள் மாடு எடுத்து கொடுக்குறேங்க. சரிங்க சார், உங்களுடைய பிஸி ஷெட்யூலில் நிறைய தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி. ஓகே, ஜேவி டைரி ஃபார்ம்ஸுடைய டீட்டெயிலிங் வந்து பார்ட் 1 நீங்கள் பார்த்தீங்க. பார்ட் 2ல் வந்து பல தகவல்கள் சார் வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ண காத்துட்ருக்காரு. அதனுடைய வீடியோ பதிவையும் கூடிய விரைவில் பதிவிடுறாங்க. மாட்டுப்பண்ணை சார்ந்த எந்த ஒரு டவுட்ஸாக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோ கீழே நீங்கள் கேட்டுருங்க. ஏன்னா சார் பல டீட்டெயில் நம்மக்கிட்ட கொடுக்க ரெடியாக இருக்கார். அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.